கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பண தேவையுள்ள நபர் வட்டிக்கு பணம் தரும் ஒருவரிடம் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். முதல் தவணையிலிருந்து சரியாக வட்டி கட்டி கொண்டு வந்த அவரால் சில மாதங்களாக சரிவர வட்டி கட்ட முடியவில்லை. 2-3 வருடங்கள் ஆனது. கடன் கொடுத்தவர் கணக்குகளை சரி பார்க்கும்போது அவர் வெகு நாட்களாகியும் பணம் தராததைக் கண்டு ஆட்களை வைத்து அவரை தூக்கி வரச் சொன்னார். ஆட்களும் அவரை தூக்கி கொண்டு வந்து அவர் முன்னே நிறுத்தினார்கள். ஏன் இன்னும் வட்டியும் கட்டவில்லை, அசலும் தரவில்லை என்று அவனை மிரட்டி 2 நாட்களுக்குள் வந்து வட்டி சேர வேண்டும், முதலம் சேர வேண்டும், இல்லை என்றால் உன் வீட்டையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் நான் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்வேன் என்று மிரட்டும் தொனியில் சொன்னார். கடன் வாங்கியவரோ நடுநடுங்கி போனார். பின்பு பயத்தோடு சொன்னார், ஐயா, இப்போது என்னிடம் வீடும் இல்லை, பொருட்களும் இல்லை. என் பிள்ளைகள் 3 பேர். அவர்களுக்கு படிப்புக்கு உண்டான செலவு மிகவும் அதிகமாகிவிட்டது. உணவை கூட கட்டுப்பாட்டுடன் அளவாக உண்ணும் சூழ்நிலையில் இருக்கிறோம். உணவு பருக்கைகளை கூட எண்ணி எண்ணி சாப்பிட வேண்டிய நிர்பந்தம். என் மகளுக்கு படிப்பின் மேல் ஆர்வம் இருந்தும் நன்றாக படிக்கிற அவளை கட்டணம் கட்ட முடியாமல் பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டேன். அவள் வீட்டில் ஓயாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் என்றார். கடன் கொடுத்தவரின் மனம் விலகினது. தன்னிடமிருந்த இன்னும் கொஞ்சம் பணத்தை அவனிடம் கொடுத்து, போ, உன் பிள்ளைகளை உன் சொந்த வீட்டிற்கு அழைத்துச் செல். உன் மகள் என்ன படிக்கிறாளோ அதை படிக்கச் சொல் என்று கூறி அனுப்பிவிட்டார். அவன் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். அங்கே ஆட்கள் நின்றிருந்தனர். அதை அவன் ஒரு அவமானமாக கருதினான். அவர் தனியாக அந்த பணத்தை கொடுத்திருந்தால் கௌரவமாக இருந்திருக்கும் என நினைத்தான். பணத்தை வாங்கி கொண்டு கடை தெரு பக்கமாக நடக்கும்போது தன்னிடம் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தவன் எதிரே வர கண்டு ஓடிப்போய் அவன் சட்டையை பிடித்து, எனக்கு தர வேண்டிய பணத்தை இப்பொழுது இங்கேயே வைத்தாக வேண்டும், இல்லை என்றால் உன்னை பஞ்சாயத்தில் நிற்க வைத்து அவமானப்படுத்துவேன், உன்னை காவல் நிலையத்தில் புகார் செய்து சிறையில் அடைத்து விடுவேன் என்றான். அவன் என்ன சொல்லியும் இவன் சமாதானமாகவில்லை. அவனுக்கு அங்கே எப்படி அவமானமாக இருந்ததோ அதைவிட அவமானமாக இவனுக்கு எல்லோரும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கூட்டம் கூடி அவனை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். அனைவரிடமும் தன் பக்க நியாயத்தை இவன் எடுத்து கூறுகிறான். எல்லோர் முன்னும் அவன் அந்த 1000 ரூபாய்க்காக தலை குனிந்து கண்ணீரோடு நிற்கிறான். ஆனால் இவனுக்கு இரக்கமே இல்லை. அப்பொழுது அந்த வழியே சென்ற வட்டி கடைக்காரன் அந்த சம்பவத்தை கண்டு தான் பணம் கொடுத்து அவனை அழைப்பித்து விசாரித்தான். அவனும் விவரித்தான். அப்பொழுது அந்த வட்டிக்காரன், நீ எனக்கு தர வேண்டிய பணத்துக்காக நான் இரக்கப்பட்டு உன்னை மன்னிக்கவில்லையா? நான் உன்மேல் இரக்கப்பட்டது போல் நீயும் இரக்கப்பட வேண்டாமோ என்றான். இதைத்தான் பிரியமானவர்களே, நம் இயேசு மன்னிப்பையும் இரக்கத்தையும் குறித்து மத்தேயு 13:23 வரையில் உள்ள உவமையில் கூறுகிறார். நீதிமொழிகள் 19:17 சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார், அதில் சந்தேகமே இல்லை. ஏழைக்கு நாம் கொடுப்பதை ஏன் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும்? அதுவும் அந்த கர்த்தருக்கே கடனாக. நம்மால் இது முடியுமா? மத்தேயு 25:40 இயேசு ராஜாவை உவமையாக்கி தன்னை குறித்து சொல்கிறார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். சங்கீதம் 18:25-26 வாசித்து பாருங்கள். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமருக்கு உத்தமராகவும் என்று வசனம் தொடர்கிறது. இரக்கமுள்ளவர்களால் மட்டுமே மற்றவர்களுக்கு தயவு செய்ய முடியும். இரக்கம் என்பது மற்றவர்கள் மேல் நாம் காட்டும் மனதுருக்கம்.
இது தேவனின் குணத்தின் அம்சமாயிருக்கிறது. சங்கீதம் 86:15. அவர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தரை குறிப்பிடும் பல வசனங்களில் அவருடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் வேதம் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. நினிவேயை கர்த்தர் அழிக்காத போது யோனா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மோசேக்கு தரிசனமாகும் போதும் கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை குறிப்பிட தவறவில்லை. நம்மை நாம் பரிசோதித்து பார்க்கும்போது நிச்சயம் உணர்வோம், ரட்சிப்புக்கு முன்னால் நாம் வேறு விதமாக இருந்தோம். எப்பொழுது ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்போதே நமக்குள் தேவனின் குணமான இரக்கம் வந்துவிட்டது. உதவி செய்யும் மனநிலை வந்துவிட்டது. இது நம்மை குறித்து நாம் ஆச்சரியப்படும் ஒரு அழகான சம்பவமாக இருக்கிறது. நாம் ஏழைக்கு இறங்கி கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு நாம் இரக்கம் செய்வது? என்னால் இரக்கம் பெற வேண்டியவர்கள், வேண்டிய நபர்கள் எங்கே இருக்கின்றனர்? கர்த்தர் நம் முன்னே எப்பொழுதும் அப்படிப்பட்ட நபர்களை நமக்காக வைத்திருக்கிறார். நம் முன்னே நடமாட விட்டிருக்கிறார். அவர்களை நம் கண்முன்னே நிறுத்துவார். நம் கண் முன்னே அவர்களும் வந்து நிற்பார்கள். அது நமக்கு ஒரு சோதனை போல் இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒருவனை ஏதோ கொஞ்சம் வைத்திருக்கும் நம்மிடம் அனுப்புவார். அவர்களுக்குத்தான் இறங்கச் சொல்கிறார். அவர்களுக்கு கொடுப்பதை அவர் தம் கணக்கில் கடனாக வைப்பார். நீதிமொழிகள் 3:27. ஒருவருக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்கிறது. இங்கே செய்யத்தக்கவர்கள் என்று நாம் பகுத்து பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. தமிழில் பழமொழி ஒன்று உண்டு, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. தேவைகள் உள்ள ஏழைகள் இருக்கிறார்கள். ஆனால் தேவைகளுக்கும் மேலாக இன்னும் வேண்டும் என்பவர்களை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாம் அவர்களுக்கு எப்படி உதவ முடியும்? கர்த்தர் நம் முன்னே அனுப்பும் ஏழைகளை நமக்கு நன்றாக புரிந்துவிடும். லூக்கா 6:38 இதுதான் கர்த்தர் சொல்கிறார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறார். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினாலே நமக்கு அளக்கப்படும். நம் மூலமாக அவர்களுக்கு இரக்கத்தை காட்ட விரும்புகிறார். நாம் காட்டும் இரக்கத்தின் மூலமாக நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அதை ஒரு நல்ல வாய்ப்பாக நமக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் தாம் செய்ய வேண்டிய இரக்கங்களை உலகம் உண்டானது முதல் செய்து கொண்டே இருக்கிறார். மத்தேயு 6:26. நம் கண்ணுக்கு முன்னே இருக்கிற பட்சிகளை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அவைகளை பிதா பிழைப்பூட்டுவதாக குறிப்பிடுகிறார். ஆனால் நாம் காணக்கூடாத, நமக்கு எந்த பயனுமற்ற, எங்கோ நாம் அறியாத இடத்தில், மனித சஞ்சாரமே அற்ற இடங்களில் எவ்வளவு உயிரினங்கள், நாம் காணும் கால்நடைகளும், பூச்சியினங்கள், வண்டினங்கள், புழு இனங்கள் ஒவ்வொன்றிற்கும் தம் இரக்கத்தினால் பிழைப்பூட்டுகின்ற கர்த்தரின் குணம்தான் அந்த இரக்க குணம். அதை பெற்றிருக்கிற நாம் அந்த சிறியவர்களாகிய அவர்களுக்கு செய்யும்போது அதை அவருக்கே செய்வோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். சகோதரர்களே, சாலையில், வீதிகளில், பேருந்து நிலையங்களில் சுற்றித் திரிகின்ற மனநலம் பாதிக்கப்பட்டு அழுக்கு உடையும் பரட்ட தலையுமாக இருக்கின்றவர்களுக்கு நாம் எதுவும் செய்ததாக நமக்கு நினைவு இல்லை அல்லவா? அவர்களை யார் பிழைப்பூட்டுகிறார்? இரக்கமுள்ள தேவன் அல்லவா? நம் வீட்டுக்கு எதிரில், நம் வீட்டு பக்கத்தில் தேவைகளோடு இருப்பவர்கள், எங்கோ தாய் தகப்பனின்றி அனாதையாக இருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகள்,
முதியோர் இல்லங்களில் நாம் சந்திக்கும் அன்றாடம் சந்திக்கும் ஏழை விசுவாசிகள், இவர்களுக்கு நம்மால் இரக்கத்தோடு உதவ முடிகிறதா? தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம் பாவங்களுக்காக அவர் பலி கொடுக்க துணியவில்லையா? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். அது அவருடைய மாபெரும் இரக்கம் அல்லவா? நம்மிடம் இரக்க குணம் இருக்கிறதா என்று நம்மை பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டுமா? நாம் பிறர் மீது அன்பாயிருக்கிறோமா என்று நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது நமக்குள் அன்பு இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? நாம் அடுத்தவரிடம் இரக்கத்தோடு இருக்கிறோமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் தயவும் தேவனுடைய அற்புதமான குணங்களாக இருக்கின்றன. அவைகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவையோ முரண்பட்டவையோ வேறுபட்டவையோ அல்ல. எல்லாம் ஒத்ததாக இருக்கின்ற குணங்கள் தான். அது தேவனுடைய குணமாக இருப்பதனால்தான் நம் ஆண்டவர் பூமியில் மனிதராக வந்தபோது எல்லோர் மேலும் மனதுருக்கமாக இருந்தார். மத்தேயு 9:36 திரளான ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்ததைக் கண்டு மனதுருகி என்று குறிப்பிட்டிருக்கிறது. மத்தேயு 20:34 எரிகோவிலிருந்து அவர் வரும்பொழுது 2 குருடர்கள் மேல் மனதுருகி அவர்களை கண்களை தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய இரக்கமும் மனதுருக்கமும் எவ்வளவு அதிகமாக நாம் நினைத்து பார்க்க கூட முடியாது. உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். யோவானை சிறைச்சேதம் செய்து விடுகிறார்கள். தன்னுடைய நண்பன், தன்னுடைய உறவினன், தனக்காக வழியை ஆயத்தம் செய்ய வந்தவன், மிகவும் நெருங்கியவன், அவன் கொலை செய்யப்படுகிறான். சீஷர்கள் அவனுடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு இயேசுவிடம் வந்து அதை சொல்கிறார்கள். மத்தேயு 14 பாருங்கள். அவர் படவில் ஏறி தனிமையாய் இருக்க போகின்றார். ஆனால் அவரால் நிம்மதியாக வருத்தப்படக்கூட முடியவில்லை. போய் தனிமையில் அதற்காக வருத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தனிமையாக போகிறார். ஆனால் அவர் அங்கே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்து விட்டார்கள். அப்போதும் தன்னுடைய கவலைகளை எல்லாம் தூரமாய் வைத்துவிட்டு அந்த ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் செய்ய தொடங்குகிறார். அந்த அளவு மனதுருக்கமும் இரக்கமும் நிறைந்த நமது ஆண்டவர் அந்த குணத்தை தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அது சோதனையும் செய்கிறார். அவ்வாறு நாம் செய்கிறோமா, நாம் இரக்கப்படுகிறோமா என்பதை சோதனை செய்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, அன்பாய் இருப்பவர்களால் மட்டுமே அடுத்தவர் மேல் மனதுருக்கமாக இருக்க முடியும். அந்த மனதுருக்கம் பிறர் மேல் இரக்கத்தை வரவழைக்கும். தேவன் நம்மேல் இரக்கமாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:7 நம் ஆண்டவர் சொல்கிறார், இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இதை குறித்து நம்மையே ஆராய்ந்து பார்த்தோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஷாலோம்.